பாட்டு போலான்னு வந்தேன். எடுத்து ரேகா சுக்கு சுக்காக நொறுக்கப்படும் பெட்டி கடைகள். ஜூஸ் கடை உரிமையாளர் முன்னிலையில் நொறுக்கப்படும் தள்ளுவண்டி. தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் கடும் நடவடிக்கை. கடையை எடுக்க சொன்னால் எடுத்திருப்போமே, உடைத்து நொறுக்கி விட்டார்களே என கடுமையான வேதனையில் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நிற்கும் ஆக்கிரமிப்பாளர்கள். ஏற்கனவே அறிவுறுத்தியும் செல்லாததால் நடவடிக்கை என அதிகாரிகள் கூறுவது என்ன? அதிகாரிகளால் நொறுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார்கள். சானிட்டோரி சித்தா மருத்துவமனையின் நுழைவாயிலில் இருந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடையை உரிமையாளர் முன்னிலையிலேயே ஜேசிபி மூலம் நொறுக்கப்பட்டது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருந்த 2 பெட்டி கடைகளும் உடைத்து அகற்றப்பட்டது. ஒரே நாளில் பல நடைபாதை கடை வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரம் நொறுக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். இப்படி போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நெடுஞ்சாலை துறையினர் குரோம்பேட்டையில் செயல்படும் முக்கிய வணிக வளாகங்கள் மற்றும் உணவகத்திற்கு பார்க்கிங் வசதி இல்லை என தெரிந்தும் ஏன் அங்கு சாலைகளில் வாகனங்களை நெருக்க அனுமதிக்கிறார்கள் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.